அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் நாம் அல்லாவிற்காக வேண்டி ஒரு விஷயத்தை நாம் இழந்தால், அல்லாவினுடைய பிரியத்திற்காக வேண்டி நம்மிடத்திலிருந்து ஒரு இழப்பு ஏற்படுகிறது என்றால், மறுமையில் அதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில மேஷர்ல எல்லா ஆணும் பெண்ணும் எல்லோரும் ஆடை இல்லாமல் இருப்பார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த நேரம் வெட்கமா இருக்காதா? நம்ம இந்த உலகத்துல ஆடை அணிஞ்சிருக்கிறோம், ஆனா மறுமையில மஹ்ஷர்ல யாருக்குமே ஆடை இல்லைன்னா வெட்க உணர்வு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்க நடக்கக்கூடிய அமளி துமளிகள்ல அதை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு யாருக்குமே சிந்தனை இருக்காது. சொல்லிட்டு சொன்னாங்க, அவ்வளு மை யுக்ஸா யௌமல் கியாமா, அந்த மறுமை நாள்ல முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் முதலாக ஆடை அணிவிக்கப்படும். என்ன காரணம்? உலகத்துல வாழ்ந்த காலத்துல நம்ரூத் மன்னன் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும் பொழுது அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களால் கேவலப்படுத்தப்படும் பொருட்டு இவ்வாறு இந்த சோதனைக்கு ஆளானார்கள். அல்லாவிற்காக வேண்டிய ஆடையை இழந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் முதலாக ஆடை அணிவித்து அவர்களை கண்ணியப்படுத்துவான். எனவே இந்த உலகத்துல அல்லாவுக்காக வேண்டி நாம் ஒரு விஷயத்தை இழந்தோம்னா, அல்லாஹ் அதை பன்மடங்கு பெருக்கி அல்லாஹு தஆலா நமக்கு மறுமை நாளில் நம்மை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் போதுமானவன்.